1971 ஒரு ரோடு வேலை. அங்கே எல்லாருமே ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆழமாக ஒரு பள்ளம் தோண்ட வேண்டியதாக இருக்கு. அந்த பள்ளத்தை தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது கீழிருந்து பூமிக்குள்ளிருந்து குளிர்ச்சியான ஒரு காற்று மேலெலும்பி வருகிறது. என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஏதோ விதமான பதட்டம் நிலவுகிறது. மக்கள் கூடுறாங்க. ஒரு 1500 ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் அந்த இடத்தை தோன்றாங்க. அப்படி அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்சது என்ன தெரியுமா? 3 மனித மம்மிஸ். இந்த மம்மி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு மம்மி இந்த உலகத்திலேயே வேறு எங்கும் கண்டுபிடிக்க முடியலையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்டியஸ் லேடி மம்மி இன் சைனா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு சாலை வேலை. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்கும்போது பூமிக்குள்ள இருந்து குளிர்ச்சியான ஒரு காற்று வருகிறது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கும்போது சில விதமான வாசனை திரவியங்களுடைய மனமும் அதே மாதிரி ஒரு கல்லறையினுடைய ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருக்கு. இப்படி பார்த்த உடனே சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அங்கே வேலை செஞ்சிருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்கியாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விடுறாங்க. அப்படி கூப்பிட்டு விடும்போது ஓகே, இதுக்கு கீழே கிட்டத்தட்ட 39 அடி பள்ளம். அந்த பள்ளத்துக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்குறாங்க. ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது சீனால ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு அன்றைய தினம் 1968-69 இந்த வருடங்களில் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் $854. இன்னைக்கு கணக்குப்படி பார்க்க போனால் ஒரு 60,000 ரூபாய். இந்த 60,000 ரூபாய்க்கு ஆர்கியாலஜிஸ்ட் 1500 ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட 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 அதிசயங்கள் மட்டுமே அவங்களுடைய கண்ணில் விரிந்து நிற்கிறது. ஒரு பிரமிட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், கூம்பு வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலராலும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஒரு கல்லறை இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கு. அதாவது பிரமிடை திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கு. சோ இந்த பிரமிட் இல்லாட்டி இந்த கல்லறையை அவங்க தேடி எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கல்லறையில் இருந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில எடுக்கிறாங்க. இந்த கல்லறை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண கல்லறை கிடையாது. இந்த புகைப்படம் பார்க்கும் நபர்களுக்கு இது எவ்வளவு நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த கல்லறைக்குள்ள முதல் வாயிலை எடுத்து பார்த்தோம்னா அங்க ஒரு பிணம் இல்லாட்டி பாதுகாக்கப்பட்ட ஒரு பிணம் என்பது இருக்கிறது. அது ஒரு ஆணின் பிணமாக இருக்கிறது. அடுத்த ஸ்ட்ரக்சர் போகும்போது இன்னொரு 30 வயது மதிக்கத்தக்க வேறொரு பிணமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உள்ள போகும்போது ஒரு 4 அடுக்கு சவப்பட்டி என்பது இருக்கிறது. அந்த 4 அடுக்கு சவப்பட்டியும் அவங்க திறந்து பார்க்கறாங்க. 4வது அடுக்குல இருக்கிற சவப்பட்டியில இருக்கிற ஒரு பெண்ணின் உடல் 1 வருடத்திற்கு முன்பாக இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது. ஆனா அந்த கல்லறையினுடைய வருடம் ஆயுள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக புதைக்கப்பட்ட கல்லறையில் 1 வருடத்திற்கு முன்பாக இருக்கும் ஒரு பிணமா? ஒரு கேள்வி நமக்குள் வருதில்ல. அந்த பிணத்திற்கான இல்ல அப்படி அந்த பிணம் வருவதற்கான காரணம் பாதுகாக்கப்பட்ட சில அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிணம் பொதியப்பட்டிருந்தது 20க்கும் மேற்பட்ட சில்க் துணிகளால் அப்படின்னு சொல்றாங்க. 20க்கும் மேற்பட்ட சில்க் துணிகளால் மட்டும் ஒரு பிணத்தை பாதுகாக்க முடியுமா? இந்த கேள்விக்கு மத்தியில இவங்களுடைய ஆராய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தொடர்கிறது. இந்த பெண் எப்படி இறந்திருப்பாள்? எதற்காக இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இந்த பெண்ணினுடைய வரலாறு என்ன? சவப்பெட்டியில் ஏதாவது இருக்கிறதா? இப்படி பலவிதமான விஞ்ஞான ஆராய்ச்சி அங்கே உருப்பெறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. இந்த கல்லறை என்பது சாதாரண மனிதர்களுடைய கல்லறை கிடையாது, அரச குடும்பத்தை சார்ந்த ஏதோ விதமான மனிதர்களுடைய கல்லறை. அப்படின்னு அங்க ஏதாவது குறிப்புகள் இருக்குமே, அந்த குறிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் குறிப்புகளிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. அது ஹான் பரம்பரையை சேர்ந்த ஒரு கல்லறை. ஜின்சு என்பவர் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. மீதம் இருந்த 2 ஆண் சடலங்கள் யாவை அப்படின்னு பார்த்தா ஜின்சுவினுடைய கணவனும் மகனுமாக இருக்கலாம், மகனிலேயே தம்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு மட்டுமே நிலவுகிறது. இப்போ நம்முடைய போக்கஸ் எல்லாமே அந்த ஜின்சு அப்படிங்கிற அவங்களுடைய கல்லறையை பார்த்து மட்டுமே இருக்க போகிறது. அந்த கல்லறையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு சவப்பெட்டி. ஒவ்வொரு அடுக்கு சவப்பெட்டியிலும் பலவிதமான பொருட்கள். ஒட்டுமொத்தமா அந்த கல்லறையிலிருந்து, அந்த இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருந்த கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களினுடைய எண்ணிக்கை மட்டுமே 3000க்கும் அதிகம். இந்த 3000க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணின் கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை மட்டுமே 1300 அப்படின்னு சொல்றாங்க.
1300 பொருட்களில் கைவினை பொருட்கள், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பலவிதமான அலங்கார பொருட்கள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, இது எல்லாமே இருந்ததா நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லும் போதே அந்த கல்லறைக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் அகழ்வாராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிந்து விட்டது. அந்த சவப்பெட்டியினுடைய மேலடுக்கு கருப்பு வண்ணத்தில் இருந்திருக்கிறது. அதற்கான குறிப்பு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நீ போகக்கூடிய உலகம் கருப்பு உலகமாக இருக்கும், அதற்காக இந்த கருப்பு உலக சவப்பட்டி என்பது உனக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அடுக்க பார்க்கும்போது அதுவும் கருப்பு வண்ணத்தில் தான் இருந்திருக்கு. ஆனா அந்த கருப்பு நிற சவப்பட்டியில் பலவிதமான மேகங்களுடைய வரைபடம் என்பது வரையப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அடுக்கு சவப்பட்டி எடுத்து பார்த்தா அது சிவப்பு வண்ணத்தில் இருப்பதாகவும், இம்மார்டலிட்டி, உனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறதை குறிப்பதற்கான நிறமாக ரெட் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தினார்கள் என்பதும் தெரிய வருகிறது. நான்காவது அடுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கருப்பு நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் இருக்கக்கூடிய சிறகுகளால் வண்ணமயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 4 அடுக்கு சவப்பட்டி. இந்த 4 அடுக்கு சவப்பட்டியில இருக்கிற அந்த பிணம், அந்த பெண்ணினுடைய உடல், அதை தொட்டு பார்க்கறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இருந்த ஒரு பெண்ணினுடைய சடலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டா இருந்திருக்கு. ஸ்மெல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸ்மெல் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். தலைமுடி கருப்பாவே இருந்திருக்கு. மூக்கினுடைய முடிகளும் இருந்திருக்கின்றன. கண் இமையினுடைய முடிகளும் இருந்திருக்கிறது. அவங்களுடைய இரத்த நாளங்களில் இரத்தம் உறைந்ததை பார்க்கிறார்கள். ஒரு சில இரத்த நாளங்களிலிருந்து, நரம்புகளிலிருந்து இரத்தம் வடிகிறது. அவங்களுடைய பிளட் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏ வகையான பிளட் குரூப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இவ்வளவு விஷயங்களை பார்த்த விஞ்ஞானிகளுக்கு அடுத்ததா வேறொரு அதிர்ச்சியும் இருந்தது. அவங்களுடைய கை முட்டிகள் எல்லாம் மடக்கும் தருவாயிலேயே இருந்தது. அதாவது வேணும்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அதை விரிச்சு மடக்க முடியும். சோ ஒரு பெண் இறந்துட்டாங்க. இப்படி இறந்து போனவங்களை இவ்வளவு அழகாக பாதுகாக்க முடியுமா? அப்படி பாதுகாக்க முடிந்தால் இவ எவ்வளவு அழகாக வாழ்ந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதனால இவங்க என்ன செய்யறாங்க? அந்த பெண்ணுக்கு மறு உருவம் என்பதை கொடுக்கிறார்கள். அந்த மறு உருவம் தான் நீங்க இப்ப பார்ப்பது. சரி, இந்த பெண்ணையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு மறு உருவமும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த பெண் எப்படி இறந்திருப்பாள் அப்படிங்கறதா அவங்களுடைய அடுத்த கட்ட கண்டுபிடிப்பாக நீள்கிறது. இந்த அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது 2000 வருடத்திற்கு முன்பாக, எக்ஸாக்டா சொல்ல போனா கிமு 163ல இவங்க இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்க இறந்திருக்கும் போது இவங்களுடைய வயது 50. சோ இவங்களுடைய வயது 50. மீதம் இருந்த அந்த 2 நபர்கள், இல்லாட்டி 2 பிணங்கள் இருந்தது பாருங்க, அதுல ஒரு பிணத்தின் வயது 30. அதனாலதான் அது அவனுடைய குழந்தையாக இருக்கலாம். ஜின்ஹூ இறப்பதற்கு முன்பாகவே அவங்களுடைய மகன் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது. சோ ஜின்ஹூ அவர்கள் எப்படி இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் செய்யப்படும் போதுதான் அவங்களுடைய உடலில் இருக்கும் ஒரு பாகம் கூட நீக்கப்படவில்லையா. எகிப்துல நிறைய மம்மி கிடைக்கும். அந்த மம்மில எல்லாம் என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடல் பாகங்கள் என்பது எடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகுதான் அவங்களுடைய உடல் முழுவதும் சில திரவங்களால் சூழப்பட்டு எம்பாமிங் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஜின்ஹூ அப்படிங்கிற அந்த பெண்ணின் உடலில் இருந்து எந்த உடல் பாகமும் நீக்கப்படவில்லை. அவங்களுடைய குடலில் 138 மலாம்பழத்தினுடைய கொட்டைகள் இருந்ததாக சொல்கிறார்கள். சோ கடைசியா அந்த பெண் உண்டது இந்த மலாம்பழம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ 138 மெலன் சீட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததா அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எப்படி இந்த பெண்ணுக்கு மரணம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய இரத்த நாளங்கள் அப்படியே உயிர்ப்புடன் இருப்பதாக நாம் பார்த்தோம். அதுல ரத்தம் உறையாத ரத்தமாகவும் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதன் வழியாக அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, நிறைய பிளட் க்ளோட்டிங் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ஒருவேளை இவங்களுக்கு மாரடைப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி இருதயம் சம்பந்தமான நோயால் தான் இவர்கள் இறந்திருப்பார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார்கள் விஞ்ஞானிகள். அதெல்லாம் நிப்பாட்டு, இந்த பிணம் எப்படி அழுகாமல் இருந்தது, நகம் இருக்கு, முடி இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லும் போது அதற்கான காரணம் 21 கேலன் அளவுக்கான ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றளவும் விஞ்ஞானிகள் அந்த திரவம் எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அந்த திரவத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பண்டைய காலங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் எம்பாமிங்கினுடைய வேறொரு டெக்னாலஜி, வேறொரு வெர்ஷனை இப்போது இருக்கும் சயின்டிஸ்ட் படித்திருப்பார்கள். அந்த திரவம் என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஒரு திரவம் காரணமாகத்தான் அந்த பிணம் அழுகாமல் அவ்வளவு சாஃப்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் 1500 ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெளியில எடுக்கும் போதுதான் அழுக ஆரம்பித்திருக்கிறது. உடனே அது அழுகாமல் இருப்பதற்காக அதை பதப்படுத்துகிறார்கள். அது எப்படி அழுக ஆரம்பித்திருக்கும் அப்படிங்கிற வேறொரு கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த இன்வெர்டட் பிரமிட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல காற்று புகாத வண்ணம் பலவிதமான லேயர்ஸை போட்டிருக்காங்க.
முதல்ல 5 டன்னுக்கும் மேல கரி என்பது தூவப்பட்டு அதுக்கு மேல களிமண்களால் முழுவதுமாக அது பூசப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல வேறொரு லேயரால் பலவிதமான பூச்சிகள் செய்யப்பட்டு மறுபடி மண் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே மிகவும் ஆழத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை புதைத்தவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். ஆழம் மட்டுமே கிடையாது, இது எப்போதுமே குளிர்ச்சியான ஒரு பகுதியில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணினுடைய உடலை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆற்றின் கரையில் அதை புதைத்திருக்கிறார்கள். பண்டைய கால நாகரிகம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா ஆற்றின் கரையோரம் தான் இந்த பிணங்கள் என்பது புதைக்கப்படும். அப்படி அந்த பிணம் அங்கே புதைக்கப்பட்டதனால் தான் அந்த குளிர்ச்சியின் காரணமாகத்தான் மறுபடியும் அந்த பிணம் அழுகாமல் பாதுகாக்கப்பட்டதாக சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவ்வளோ சொன்ன சயின்டிஸ்டுக்கு வேறொரு உண்மையும் புரிய வேண்டும். இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது தான். அதற்கான விடையை 2019 வரை தேடி பார்த்தாங்க. 2021 அதே தேடுதல் என்பது இருக்கிறது. அந்த திரவத்தை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை. சரி, இந்த கல்லறை அப்படின்னு சொன்ன 4 அடுக்கு சவப்பட்டி அப்படின்னு சொன்ன இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததா அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணுக்கு அரச குடும்பத்துக்கு உதவியாக இருந்த 162 சர்வன்ட்ஸினுடைய புகைப்படம் என்பது இல்லாட்டி அவங்களுடைய ஓவியம் என்பது மரத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மரத்துல அச்சுக்களால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் 28க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அந்த சவப்பட்டியில் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த 28 புத்தகத்தையும் அவங்க மியூசியத்துல பாதுகாக்கிறாங்களாம். ஆனா அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட், அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாங்க சைனீஸ் அரசாங்கம். இதை ஏன் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த 28 புத்தகங்களும் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதுவும் பலவிதமான மருத்துவம், கணிதம், அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க பாதுகாப்பதற்காகவே இதற்காக ஒரு மியூசியம் என்பது பிற்காலத்தில் அமைக்கப்படுகிறது. இந்த கண்டென்ட் தமிழ் பொக்ஷத்தில் வருவதற்கான காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் பொருளை கண்டுபிடித்து நீ என்னடா செய்ய போற அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சைனீஸ் அரசாங்கம் அங்கே மியூசியம் போட்டுட்டாங்க. கீழடியில இன்னும் மியூசியம் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய வரலாறு, அதை டேட்டாவா எங்கேயாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோமா? இல்ல இவ்வளவுதான் நம்மளால தேடி எடுக்க முடியுமா? இன்னும் பலவிதமான உண்மைகள் இருந்திருக்கலாம் அல்லவா? அதை தெரிந்து கொள்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? இல்ல அதற்கான அரசாங்கம் இன்னும் அமையவில்லையா? அப்படியே அமைந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வரலாறை தேடுகிறோமா? தேடுவோம் வரலாறை. தேடி படித்த பிறகு படைப்போம் வேறொரு வரலாறை. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.